மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து தமிழக அரசு பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ கொண்டு வரனால பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காந்திபுரத்துலேருந்து நம்ம உக்கடம் போறோம்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல் டைம் ஆகுதுன்னா மெட்ரோவில் போறனால ஒரு 12-13 நிமிஷம் ஆகும். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு சுச்சுவேஷனை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம், பிக் பஜார் அந்த மார்க்கெட் ஏரியா, அதுக்கப்புறம் உக்கடம் அவங்க கொடுத்த ஏரியாமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா 22 மீட்டர் இடம் தேவை. அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அந்த 22 மீட்டர் வந்து அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ரோடுகளில் வந்து நம்ம கையகப்படுத்த முடியாது. அதனால பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி நிறையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிபிஆர் ரிப்போர்ட்டில் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. மதுரையிலையும் அதே மாதிரி தான். பஸ் டிரான்ஸ்போர்ட்டே வந்து போதுமானது, மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போதைக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸை கொண்டு வராது, டைம் கன்செப்ஷன் வந்து பெருசாக வந்து டிஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுங்க, இப்போதைக்கு இதை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க.